வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் கதாநாயகனாக நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் 2026 தைப்பொங்கலையொட்டி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் 500 கோடி ரூபாய் பொருட்செலவில் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்திருக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த கேவிஎன் நிறுவனம் படம் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக திடீரென அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தில் அதிக வன்முறை காட்சிகள் இருப்பதாக கூறி மத்திய தணிக்கை வாரியம் படத்திற்கான தணிக்கை சான்றிதழை வழங்க தாமதப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வெளியீட்டு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போட்டியாக வெளியாகவிருந்த சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படமும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் அந்த திரைப்படமும் தள்ளி வைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வையாளர்களையும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் 5 கோடி பார்வையாளர்களையும் பெற்றிருந்த நிலையில் 2 திரைப்படங்களின் வெளியீடு தாமதமாவதால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள்.